இந்தப்பா ஜாகிரதை பார்த்து கொண்டு போங்க. அதை கொண்டு போய் அந்த கிழக்கு பக்கமாக வைங்க போங்க. சரிங்க. அடடே வாங்க பங்காளி வாங்க. வணக்கம். நீங்க குடும்பத்தோட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டு விசேஷத்துக்கு எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை மட்டும்தானே கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கிறேன். இது என்ன கேள்வி? நீங்க தான் என் பங்காளி, நான் உங்களை தான் கூப்பிட்டுருக்கேன். வேற யாரும் கூப்பிட போறேன்? ஐயாவுக்கு வேண்டப்படாத ஒரு சிலர் இருக்காங்க, அவங்கள கூப்பிடலையே. புரியலீங்களா? எங்க அண்ணனை கூப்பிட்டுருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஓ, சொக்கலிங்கத்தை பத்தி கேக்குறாரா? இது பாருங்க பங்காளி, நீங்க தான் எனக்கு முக்கியம். நான் சொக்கலிங்கத்தை கூப்பிடல. சிரிக்கிறார். அது எனக்கு புரியுதுப்பா. இந்த பாருங்க ராஜசேகர், நீங்க தான் எனக்கு பங்காளி. சொக்கலிங்கம் என் மாப்பிள்ளைக்கு பங்காளி. அந்த வகையில கூப்பிட்டுருப்பாங்களோ என்னவோ. ஆனா என் பேர பிள்ளைக்கு பேர் வச்சு தொட்டில போட போறது நீங்க தான். ஏ பொண்ணமா, யார் இருக்காங்க பாரு. மாப்பிள்ள நீங்களும் வாங்க. வரங்க மாமா. இதான் என் மாப்பிள்ள. வணக்கங்க. வாங்க. வணக்கம். வாங்கண்ணா, வாங்க. நீ வாங்க, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. 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 அப்புறம் காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா இல்ல லேட் ஆகுமான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கு. நாங்கெல்லாம் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதை விட முக்கியமான வேலை என்ன? எப்பனமா சீக்கிரம் போய் குழந்தை எடுத்துட்டு அப்போ. சரி. உங்களுமே வருமா? ஐயோ கடவுளே. பொண்ணம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் குழந்தை எடுத்துக்கிட்டு வா. இதோ வந்துட்டேங்க. தோட்ட வேலை அது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பணம் கொடுக்கணும், அவ்வளவுதான். அது அப்புறம் கொடுத்துக்கலாம். நம்ம இப்ப என்னன்னா வந்த குழந்தைய குடுமா. நம்ம குலதெய்வம் வீரபத்திர சுவாமியை நினைச்சுக்கிட்டு நம்ம பாட்டன் சங்கரபாண்டி பேரை சொல்லி குழந்தைக்கு பேரை வைங்க. குழந்தை குடும்பம். வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. பங்காளி நீங்க குழந்தைய வாங்கிக்கங்க பங்காளி. மாமா ஒரு நிமிஷம். முதல்ல சொக்கலிங்கம் சித்தப்பா முடிஞ்சா நான் வரேன்னாரு. நல்ல சமயத்தில் அவரே வந்துட்டாரு. குழந்தைய அவர் கையிலேயே கொடுங்க. அவரே தொட்டில போட்டு பேர் வைக்கட்டும். நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்கிறாரு. இனிமே உங்களுக்கு எனக்கு பங்காளி வரவே கிடையாது. இனி பகையாளி தாங்கிறாரு. நில்லுப்பா. எனக்காக நீ ஏன்பா போற? இது உன் பங்காளி வீடு. இங்க உனக்கு தான் முதல் மரியாதை. நான் புறப்படுறேன். என்னோட மரியாதை யாரும் எனக்கு பிச்சை போட தேவையில்லைங்கிறார். ஊர்ல பாதி குடும்பத்துக்கு நீ படி இழக்கிறவன். உனக்கு யார் பிச்சை போட முடியும்? இந்த பொம்மாத்து வேலையெல்லாம் ஊர்ல பாதி குடும்பத்துக்கு படி அளக்கிறவன் நான் தான் ஒத்துக்கிறல்ல. ஆனா அதுக்கு ஏத்த மரியாதை எனக்கு கிடைக்குதா? இல்லையே. ஏன்னா நீ தான் எனக்கு கிடைக்க விட மாட்டேங்கிற. நானா? ஆமா நீயே தான். இது இன்னைக்கோ நேத்து இல்ல சொக்கலிங்கம். என்னைக்கு உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்டணும் அன்னையில இருந்து எனக்குன்னு உள்ள மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு. நீதானப்பா எதுலேயுமே பட்டுக்காம தனியாவே இருந்துகிட்டு இருக்க. இருந்தேன். ஏன் இருந்தேன்? அதுக்கு காரணம் நீ. நீ எனக்கு செஞ்ச துரோகம். என்ன சொக்கலிங்கம் முழிக்கிற? இல்லன்னு சொல்லு பாப்போம். உன்னால சொல்ல முடியல. நான் சொல்லட்டுமா? அந்த துரோகம் என்னன்னு நான் எல்லாருக்கும் சொல்லட்டுமா? வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம். அது முடிஞ்சு போன கதை. முடிஞ்சதாவே இருக்கட்டுமே. மற்றவங்களுக்கு அது தெரிய வேண்டாம்.
அதனால தான் நானும் உன் மூஞ்சில முழிக்காம இத்தனை நாளும் ஒதுங்கி இருந்தேன். இனிமையும் அப்படிதான் இருப்பேன். வாடி போலாம். வாங்க சித்தப்பா, நம்ம போலாம். வாங்க. வாங்க. இருந்த ஏன் இருந்த? அதுக்கு காரணம் நீ எனக்கு செஞ்ச துரோகம். உன்னால சொல்ல முடியல. நான் சொல்லட்டுமா? அந்த துரோகம் என்னன்னு நான் எல்லாருக்கும் சொல்லட்டுமா? வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம். அது முடிஞ்சு போன கதை, முடிஞ்சதாவே இருக்கட்டுமே. மற்றவங்களுக்கு அது தெரிய வேண்டாம். நானும் உங்களுக்குள்ள இருக்கிற விரோதத்தை முதல்ல சாதாரணமா தான் நினைச்சேன். ஏதோ என் புருஷனுக்கு தாங்குற அகங்காரம், அதனாலதான் இத்தனை நாள் உங்ககிட்ட பேசாம இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா நேத்துதான் துரோகங்கிற புது வார்த்தையை நான் கேட்டேன். அதுவும் எங்க அண்ணன் துரோகம் செஞ்சதா என் புருஷன் சொல்லி கேட்டேன். அதை கேட்டதும் வழக்கம் போல என் புருஷன் பொறாமையில தான் இப்படி பேசுறாருன்னு நினைச்சேன். ஆனா எதுக்குமே தலை குனியாத எங்க அண்ணன் பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நின்னப்போ எனக்கு அப்படியே செத்துலாம் போல தோணுச்சுன்னு. என்னென்ன துரோகம் செஞ்சீங்க சொல்லுங்கண்ணே. எங்க அண்ணன் கறந்த பாலை விட சுத்தமானவர்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையை பொய்யாக்காம சொல்லுங்கண்ணே. என்ன துரோகம் செஞ்சீங்க? வேண்டாம்மா, இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? முடிஞ்சு போன கதை முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். இருக்கட்டுமேனு என்னால அலட்சியமா இருந்துட முடியாதுன்னே. ஏன்னா இதுல என் புருஷன் சம்பந்தப்பட்டிருக்காரு. அதனால நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே, என்ன துரோகம் தான் செஞ்சீங்க? சொக்கா சொல்லப்பா, அவ கேக்குறது நியாயம் தானே, அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லு. அத்தா நீயுமா? ஆமா, உண்மையை மறைச்சு வைக்கிறது சில நேரங்கள்ல ரணத்தை மூடி வைக்கிற மாதிரி. அதை கீறி ஆற விட்டாதான் ஆறும். உண்மையை சொல்லு. சரி அத்தா, நீயே சொல்லிட்ட, சொல்லிடுறேன். தங்கம், இந்த பூஞ்சோலை கிராமத்திலேயே நம்ம குடும்பமும் உன் புருஷன் குடும்பம் தான் வசதியான குடும்பம். ஆரம்பத்தில் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் உறவு முறை நல்லா தான் இருந்துச்சு. உன் புருஷன் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போனார். அவன் ஆத்தா தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன செய்யறது, செல்லம் கொடுத்து வளர்த்துக்கிட்டாங்க. கூடாத சேர்க்க காலத்தை மட்டுமில்லை, காசையும் அவன் கறியாக்கிவிட்டான். அந்த நேரம் பார்த்து உன் மாமியால் உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்டாங்க. டாக்டர்லாம் வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப மோசம், உழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிவிட்டாங்க. அப்பத்தான் உன் மாமியார் என்ன கூப்பிட்டு விட்டாங்க. அவங்க பிள்ளைக்கு உன்னை பொண்ணு கேட்டாங்க. பாவம், சாக கிடக்குறவங்க ஆசைப்படுறாங்களேன்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். உன்னை பார்த்ததும் அந்த அம்மாளுக்கு பிடிச்சி போச்சு. ஆனா உன் புருஷன் படவா என்ன சொன்னான் தெரியுமா? நான் இனிமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னா. நீ என்ன சொன்ன தெரியுமா? என்னை யார் முதல்ல பொண்ணு பார்த்துட்டு போறாங்களோ அவங்கள தான் கட்டிப்பேன், மற்றவங்க யார் காலையும் விழுந்து கும்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். எனக்கு வேற வழியே தெரியல தங்கம். அந்த பெரிய மனுஷோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். என்ன செய்யலாம்னு யோசித்தேன்.
துணிஞ்சு ஒரு பொய்ய சொன்னேம்மா. நேரம் உன் புருஷன்கிட்ட போய், இந்தப்பா உங்கள் ஆத்தா ஆசைப்படுற மாதிரியே கல்யாணத்தை கட்டிக்க, இல்லாட்டி அத்தனை சொத்தையும் தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டேன்னு உங்கள் ஆத்தா சொல்கிறான்ட்டு மனசறிஞ்சு ஒரு பொய்ய சொன்னேம்மா. இதுதான் உன் புருஷனுக்கு நான் செஞ்ச துரோகம். ஏன் தாயி, இந்த அண்ணன் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? உண்மையை விட நீங்க சொல்றத நான் நம்புறேன்னா. சொல்லு தாயி, நான் செஞ்சது துரோகமா? ம்ஹும். பொறுப்பில்லாத ஒருத்தரை திருத்துறதுக்காக நீங்க பொய் மட்டும் சொல்லலன்னா உங்க தங்கச்சியும் கொடுத்திருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது துரோகம் இல்லைன்னா தியாகம். இது போறோம் தாயி, இது போறோம். இப்பதான் என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கத்தா. என் மனசு இப்பதான் நிம்மதியாச்சு. நான் வரட்டுமா? ஜாகிரதையா போயிட்டு வாமா. வரேம்மா. வாமா. சொக்கா, என்னடா அது கடைசியில கதையவே மாத்திவிட்ட? என்னத்தா சொல்ற? நீ நெசத்தை சொல்லுவேன்னு பார்த்தேன், கடைசியில என்னென்னமோ சொல்லி உன் தங்கச்சி ஏமாத்திவிட்ட. அத்தா, நடந்தது சொன்னா அந்த பிள்ளையால தாங்கிக்கிற முடியாது. அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்கிற முடியாது. அதான். அது சரி, அது எப்படி கோர்வையா போய் சொல்ல கத்துக்கிட்ட? அட என்னத்தா, என் தங்கச்சி நல்லா இருக்கணும், அதான் ஏதோ தோணுதை சொல்லிட்டேன், விட்டு தள்ளு. அதானே, உன் தங்கச்சிக்காக என்ன வேணாலும் செய்வ. எப்படியோ நல்லா இருந்தா சரி. என்னதான் என் தங்கச்சிட்ட போய் சொன்னாலும் நான் செஞ்சது துரோகம், பச்சை துரோகம். அந்த அப்பாவி பிள்ளை புவனாக்கு செஞ்சது பெரிய துரோகம். இதுக்கு தண்டனை இருந்தா கண்டிப்பா அது எனக்கு தான் கிடைக்கணும். மன்னிப்புன்னு ஒண்ணு இருந்தா அந்த புவனா தான் என்ன மன்னிக்கணும். அந்த தகுதி அவகிட்ட தான் இருக்கு. ஆமா. புவனா, என்ன மன்னிச்சிருமா. யாருப்பா, என்ன வேணும்? இங்க சோமசுந்தரம்ன்றது நான் தான். அட்வொகேட் ரங்கநாதன் அனுப்பிச்சாரு. டாக்குமெண்ட் காப்பீஸ் வாங்கிட்டு வர சொன்னார் சார். ஓ, டாக்குமெண்ட் விஷயமா? உள்ள வாப்பா. இல்ல சார், பரவாயில்ல சார், நான் இங்கே இருக்கேன். அட உள்ள வாப்பா. இல்ல சார், உங்க வீட்ல நாகுன்னு ஒரு நாய் வளர்க்குறீங்களே, அதை நீங்க கட்டி போட்டு வச்சிருக்கீங்களா இல்ல அவுத்து விட்டு வச்சிருக்கீங்களா? ஹலோ நக்குலா, நாகுங்கிறது நாய் இல்ல, என் பொண்டாட்டி நாகலட்சுமி. இத்தனை வருஷத்துல நானே அவளை நாயின்னு சொன்னதில்ல. நீ சொன்னது மட்டும் அவ காதுல விழுந்தது, உன்னை கடிச்சு கொதறிருப்பா. இல்ல சார், நாகு ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கு, அதனால தான். இதுவா? இது என் பேரனோட விளையாட்டு. வீட்டுல நாயெல்லாம் கிடையாது, தைரியமா உள்ளவா. சரி சார். பாப்பா. நீ அப்படி உட்காருப்பா. இந்த இல்ல வந்து சார், பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். சார், இதை லாயர் கிட்ட கொடுத்துரு. 2 நாள்ல ஒப்பீனியன் தந்தா நல்லா இருக்கும்னு சொல்லு. ஓகே சார், இந்தா சொல்றேன் சார். சரி, வரேன் சார். என்னங்க வேலையா இருக்கீங்களா? இல்லையே. கொஞ்சம் இதை மடிச்சு வைங்க. அம்மா அம்மா, என் வயிறத்தோட பாத்தீங்களா? என்னடி என்கிட்ட கேக்குற? எங்க வச்சுட்ட? இல்லம்மா, மாடியில ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஒரு கிண்ணத்துல தான் வச்சிருந்தேன். எங்க போச்சுன்னே தெரியல. வயிறத்தோட யாராவது கிண்ணத்துல வைப்பாங்களா? ஒரிஜினல் வயிறண்டி. தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா பாருங்க. ஆமா, நான் தான் தொலைச்சிட்டேன். இந்த வீட்ல எது வச்ச இடத்துல இருக்கு. பதட்டப்படாதம்மா. மாப்பிள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின பொருள் அது. எங்கேயும் போயிடாது, நல்லா தேடிப்பார். நீங்க எங்க மாசம் நின்னுட்டு இருக்கீங்க? போய் தேடுங்க. எங்கயாவது வச்சிடுவா. வீட்ல இருக்கிற உயிரெல்லாம் எடுப்பா.
இப்போ என்னை எதுக்கு வர சொன்ன பாரு? ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்ததான். முக்கியமான விஷயமா? ஆமா, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? இன்னைக்கு நாளுன்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை, தேதி 21, மாசம் ஜான்வரி. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா உங்க பிறந்த நாள். ஆமா, உங்களுக்காக நான் ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல பாரு, என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத கிஃப்ட். நமக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகி என் பிறந்த நாளுக்கு நீ வாங்கி தந்த முதல் கிஃப்ட். இது என்னால மறக்கவே முடியாது பாரு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாங்க, எவ்வளவுக்கு வாங்கினீங்க? விட அதே அதுக்கு சொல்லுங்க, எவ்வளவு பே பண்ணீங்க? விலைன்னு பார்த்தா ஜஸ்ட் 50,000 தான். ஆனா உன் களத்துல போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு விலை மதிப்பே கிடையாது. என்ன பாரு, ஏன் ஃபீல் பண்ற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நம்ம ஃபர்ஸ்ட் வெட்டிங் டேக்கு நீங்க இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் 50 ரூபீஸ்க்கு உங்களுக்கு சாதாரண பேனா வாங்கி கொடுத்துருக்கேன். நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. நோ பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேனாக்கு விலை மதிப்பே கிடையாது. ஏன்னா அந்த நெக்லஸோட விலைக்கு இந்த பேனாவோட தான் செக் எழுதி கொடுத்தேன். அது காஸ்ட்லினா இது வெரி யூஸ்ஃபுல்.